உனக்கு வேணா அவன் கூட ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும். ஆனா இனிமேல் அவன் என் கூட அந்த மாதிரி இருக்கவே முடியாது. இட்ஸ் ஓவர் ஃபார் எவர். செண்பகா, எனக்கு உன்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. சொல்லுப்பா. எனக்கு அடிபட்டதோ ஹாஸ்பிட்டல் இருக்கிறதோ பிரேம்க்கு தெரிய வேண்டாம். அவனுக்கு தெரிஞ்சா அவன் என்ன பார்க்க வருவான். அது நான் விரும்பல. செண்பகா ப்ளீஸ், தயவு செஞ்சு அவன்கிட்ட சொல்லாத. அவன் என்ன பார்க்க வருது எனக்கு பிடிக்கல, புரியுதா? சரி, சொல்ல மாட்டேன். ஹலோ. என்னம்மா கண்ணு, வண்டியை பார்த்து ஓட்டுறது இல்லையா? இப்படியா எதையாவது யோசிச்சுக்கிட்டே போய் ஆட்டோல அடிப்பாங்க? இப்ப நீ அடிபட்டு கிடக்குறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? டேய், எனக்காக நீ என்ன வருத்தப்படுற? நீ யாருன்னு சொல்றதுக்கு உனக்கு தைரியம் இல்ல, நேர்ல வர்றதுக்கு உனக்கு தெம்பும் இல்ல. எங்கேயோ உட்கார்ந்துகிட்டு எனக்கு எப்படி இருக்கு தெரியுமான்னு வாய்க்கிளி மட்டும் பேச தெரியுது. வெக்கமா இல்ல உனக்கு? இப்படி பதட்டப்பட்டு தானே ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்ட நீ. நானும் அதே மாதிரி பதட்டப்பட்டேன்னா ஆக்சிடென்ட் ஆயிராது எனக்கு. உன்னை பார்க்க வரலங்கிறது தானே உன்னோட வருத்தம். கவலையை விடு. இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ ஏதாவது ஒரு நாள் ஒரு நேரம் கண்டிப்பா உன்னை வந்து பார்த்துட்டு போயிடுவேன். ஓகே வா, உன்னை பார்க்கணும் தான் நானும் காத்துட்டு இருக்கேன். வரேன்டி கண்ணு, கண்டிப்பா உன்னை பார்க்கறேன். ஆனா நீ என்ன பாப்பியான்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு உன்கிட்ட சிக்கிறதா எனக்கு அபிப்பிராயமே இல்ல. யாருப்பா இவ்ளோ கோவப்படுற? எவனோ ஒரு இடியட் டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி வம்பு பண்றான். ஆள் யாருன்னே தெரியல. ரொம்ப தொந்தரவா இருக்கு செண்பகா. நானும் அவனை ட்ராப் பண்றதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன். ஒரு வாட்டி அவனை பார்க்குக்கு வர சொல்லி போலீஸ்ட கூட கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஆனா அவன் அங்கேயும் எஸ்கேப் ஆயிட்டான். இப்ப என்னடானா என்ன பார்க்க வரேன்னு எங்கிட்டயே சேலஞ்ச் பண்றான். நான் வேணா வானதி மேடம் கிட்ட சொல்லி ஹெல்ப் பண்ண சொல்லட்டுமா? பட் அவங்க அதை தொந்தரவா நினைக்க மாட்டாங்களா? சேச்சே, பொண்ணுங்களுக்கு ஏதாவது தொந்தரவு வந்துச்சுன்னா யாரும் சொல்லாம ஹெல்ப் பண்ற டைப் அவங்க. கண்டிப்பா அவங்க தொந்தரவா நினைக்க மாட்டாங்க. சரி, அப்ப நீ உங்கள்கிட்ட சொல்லுடா. சரிப்பா, நான் கிளம்பட்டுமா? நீ உடம்ப பாத்துக்கோ. ஏதாச்சும் ஒண்ணுன்னா எனக்கு உடனே கால் பண்ணு. ஏய், என்னடா அதுக்குள்ள கிளம்புற? ஆர்த்தி வேற காஃபி வாங்க போயிருக்கா. இல்லப்பா, டைம் ஆயிடுச்சு. ஆபீஸ்ல பெர்மிஷன் போட்டுட்டு தான் வந்தேன். உடனே போகணும். ஆர்த்தி கிட்ட சொல்லு, நான் போயிட்டு வரட்டுமா? சரி, ஓகே, பாய்டா. பாய்ப்பா, உடம்ப பாத்துக்கோ. என்னண்ணே, இந்த வாரேன்னு காலையில கிளம்புனியே, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. அட போமா, போன வேலையை அடிபடின்னு முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. உங்களுக்காக சூடா சமைச்சு வச்சது ஆறிடக்கூடாதுன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு அதே கவலைதாம்மா, வீட்டுக்கு போறதுக்குள்ள ஆறிடக்கூடாதுன்னு. நல்ல வேலை ஆறல. சரி மச்சான், எங்க என்ன இப்படி கேட்டுட்டியே? அவிய ஆபீஸ் போகண்டாமா? காலையில இருந்தார? ஆமா, நீங்க போனதுக்கு அப்புறம் அவியலும் கிளம்பி போயிட்டாவே. நம்ம சாயங்காலம் தான் வருவாவ. ஓ அப்படியா, சரி சரி. என்னம்மா இலையெல்லாம் போடுத? அதான் காலையில சொன்னேனே இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு. ஓ அதுக்காகவா? சரி சரி. என்னன்னு எது பொட்டலத்தெல்லாம் அப்புறம் பிரிச்சுக்கலாம், முதல்ல சாப்பிடுங்க. சாப்பிடும்போது பிரிக்கிறதுக்கு அதை நம்ம வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது அது பொட்டலத்துல? நீயே பாருத்தா. என்னம்மா இது தெரியாத மாதிரி கேக்குற? இது சங்கரா மீன், இது நெத்திலி. ஷோ, அது எனக்கு தெரியுதுனே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு சொன்னேன்ல. நான் தான் சொன்னேன் இல்லாமா, சோறு இல்லாம கூட என்னால சாப்பிட முடியும், ஆனா மீன் இல்லாம என்னால சாப்பிட முடியாதுமா. நீ தான் வெள்ளிக்கிழமை அது இதுன்னு சொல்லி மீன் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்ட. அப்புறம் நான் என்ன செய்யறது? ஊருக்கு வந்த மறுநாளே நான் சாப்பிடாம பட்டினி கிடக்க முடியுமா? அதான் வெளியே போய் என் கை காசு போட்டு நானே மீனை வாங்கிட்டு வந்துட்டேன். விலைதாமா பயங்கரமா இருக்கு. மீன் வாங்குற விலைக்கு ஒரு குளத்தையே குத்தகைக்கு எடுத்துடலாமா, அவ்வளவு விலை சொல்றாமா. நொந்துட்டம்மா. இத்தனைக்கும் பெருசா ஒண்ணு வாங்கிடலாமா. நெத்திலி, மீன் வறுவல், 1000 மீன் குழம்பு இதுதான் வாங்கினம்மா. இதுக்கே 250 ரூபா ஆயிடுச்சுமா. அநியாயமா இருக்குமா.
காசு செலவானது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது கவலை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தங்கச்சி நான் உன் வீட்டுக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து கடையில் போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோமேனு ஒரு ஃபீலிங் தாம்மா. ஆன செலவை உன் வீட்டுக்காரர் கொடுத்துருவான்னு வச்சுக்கோ, இருந்தாலும் மனசு ஆறணும் இல்லையா? என்னம்மா பார்த்துட்டு நிற்கிற, சாதத்தை போடு. என்னண்ணே இது சாம்பாருக்கு வச்சிருந்த கரண்டி கொண்டு போய் மீன் குழம்புல கலக்கிட்டியே? என்னம்மா நீ கரண்ட் எந்த குழம்புல விட்டானோ? எப்படி கழுவ தானே போற? வாங்க மச்சான். நீங்க ஆஃபீஸ் போயிருக்கிறதா தங்கச்சி சொல்லிச்சு. நீங்க என்னடா இங்கே வந்து நிற்கிறீங்க? ஏன் மச்சான், என்ன உபசாரம் பண்றதுக்காண்டி நீங்க இவ்வளவு தூரம் வரணுமா? இது என் தங்கச்சி வீடு, என் வீடு மாதிரி. இது உங்க வீடு மாதிரி நீங்க நினைச்சிட்டீங்கன்னு நீங்க வந்த அன்னைக்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒன்றும் நீங்க சொன்ன மாதிரி செய்யறதுக்கு இங்க வரல. அப்படியே நான் உபச்சாரம் பண்றதுக்கு வராம இருந்தாலும் நீங்க என்ன சாப்பிடாமலே இருந்துட போறீங்க? சாப்பிட தானே போறீங்க. ஒரு ஃபைல் ஒன்றை மறந்து வீட்லயே வச்சுட்டு போயிட்டா அதை எடுத்துட்டு போலான்றதுக்காக தான் வந்தேன். சரி, வந்ததே வந்துட்டீங்க, சாப்பிட்டு போயிருங்க. மீனியெல்லாம் இருக்கு. எது? ஐயோ அடியே, என்னடி இது? மீன், நெத்திலி. ஓஹோ, இதுதான் அந்த நாத்தமா? என்னடி இது? வெள்ளிக்கிழமை அதுவும் இதெல்லாம் சமைச்சு வச்சிருக்க? அட என்ன மச்சான், நீங்களும் தங்கச்சி மாதிரியே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பழைய பஞ்சாங்கமா பாடிட்டு இருக்கீங்க. வெள்ளைக்காரனுக்கெல்லாம் 4 தெரியுமா, கோல தெரியுமா? சீனாக்காரன் பாம்பு கறிய வெள்ளிக்கிழமையே திம்மா, கொரியாக்காரன் நாய்க்கறியே திம்மா. நான் என்ன வெறும் மீனை தானே சாப்பிட்டேன். இதுக்கு போய் என்ன மச்சான்? ஐயோ, எவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லிட்டீங்க. என்னடி உங்க அண்ணன் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு? ஆமா, நீங்க எந்த சுவாலிக்காக இங்க வந்தீங்களோ அந்த சுவாலிய மட்டும் பாத்துட்டு போங்க. இதெல்லாம் நீங்க ஒண்ணு செலவு பண்ணி வாங்கி கொடுக்கல. எங்க அண்ணன் அவிய காசப்பட்டு கடையில இருந்து வாங்கி சாப்பிடுறாவ. என்னமோ பண்ணுங்க. ஏன் என்ன பாக்குறீங்க? சாப்பிடுங்க. இதோ மீன் போட்டு அடிங்க. பரவாயில்ல இருக்கு, உனக்கு கற்பூர புத்தி. ஒரு தடவை சொன்னதும் டக்குன்னு பிடிச்சிக்கிட்டியா? வெரி குட். சார் சொல்லுங்க சார். என்னடாச்சு, வரியா இல்லையா? எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்குது? பக்கத்துல தான் இருக்கேன், ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன் சார். சீக்கிரமா வந்து தொலைடா. ஓகே சார், ஓகே சார். ஏய் விஸ்வா, என்ன எதிர்பார்க்கல? இல்லத்த, நிஜமாலுமே எதிர்பார்க்கல. நானும் கூட தான். ஒரு வேலையா வெளியில வந்திருந்தேன். காஃபி ஷாப்க்கு போலான்னு வந்தா நீங்க உட்கார்ந்துருக்க. சும்மா உட்காரலாமா? உட்காருங்க உட்காருங்க. யாருக்காவது வெயிட் பண்றியா? இல்லத்த, சும்மா காஃபி குடிக்கலான்னு வந்தேன். ஆர்டர் பண்ணிட்டியா? காஃபி ஆர்டர் பண்ணிட்டியா இல்ல இனிமே தான் ஆர்டர் பண்ணணுமான்னு கேட்டேன். இல்ல, இனிமே தான் சொல்லணும். சரி, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேம். 2 green tea. ஓகே மேம். அன்னைக்கு ரொம்ப கோவமா பேசிட்டு வந்துட்டேன். சமாதானமா பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா ராஜு பேசின பேச்சு சரியில்லை. நீயும் அதுக்கு எடுத்து கொடுக்கற மாதிரி பேசுனியா? அதான் கோவமா எழுந்திரிச்சு வந்துட்டேன். உன் சித்தப்பாவுக்கு என்ன அவ்வளவு பணத்து மேல ஆசை? இதே கேள்வியே நாங்க உங்களை திருப்பி கேட்கலாம் இல்லையா? தாராளமா கேட்கலாம். ஆனா அந்த கேள்வியை நான் கேட்டா சொல்றதுக்கு உங்ககிட்ட பதில் கிடையாது. நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சொல்றதுக்கு என்கிட்ட சரியான பதில் இருக்கு. ஏன்னா அந்த சொத்து என்னோடது. எங்க அப்பா உழைச்சி சம்பாதிச்சது. தன்னோட மகளுக்காக விட்டுட்டு போனது. நான் அது மேல ஆசைப்படல. எனக்கு அது மேல இருக்கிறது உரிமை. ஆனா உங்களுக்கு அது மேல இருக்கிறது பேராசை. அது என்னோடதா இருக்கிறதுனாலதான் நான் போராடுறேன். ஆனா உங்களோடதா ஆக்கிக்கிறதுக்காக நீங்க போராடுறீங்க. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு விஸ்வா. எல்லா உரிமையும் வச்சிருக்கிற நான் விட்டு கொடுக்கறேன்னு சொல்றதுல அர்த்தம் இருக்குப்பா. ஆனா எந்த உரிமையும் இல்லாத நீங்க எனக்கு விட்டு தரோன்னு சொல்றது வேடிக்கையா இல்ல? இது உங்க
உங்க சித்தப்பாவுக்கு புரியலப்பா. ஆனா உனக்குமா புரியல? இது பாரு விஸ்வா, உங்க அப்பாவும் சித்தப்பாவும் போன ஜெனரேஷன் ஆளுங்க. நீ இந்த ஜெனரேஷனை சேர்ந்தவன், படிச்சவன். உனக்கு இதெல்லாம் புரிய வேண்டாமா? நீ இந்த மாதிரி விஷயத்துல அவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டாமா? இத பாரு, இப்போவும் ஒண்ணு கெட்டு போல. நான் தரேன்னு சொன்ன 30% இன்னும் விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். நீ உங்க அப்பா கிட்டயும் சித்தப்பா கிட்டயும் பேசு. அவங்களுக்கு ஓகேனா நாம மீதியை பேசிக்கலாம். சமாதானத்துக்கு கதவு இருக்கும்போது அதை தட்டுறதை விட்டுட்டு கோர்ட் கதவை தட்டுறதுல இப்பவும் எனக்கு இஷ்டம் இல்லப்பா. நீ யாருக்காகவோ வெயிட் பண்றேன்னு நினைக்கிறேன். ஆனா என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டேன். யாராவது பொண்ணுக்காக வெயிட் பண்றியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மாதான். பின்ன ஏன் இவ்ளோ ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நேரமாச்சே அதனாலதான். ஓ, எனக்கும் நேரம் ஆச்சுப்பா. உன்னை பார்த்ததுல ரொம்ப பேசிட்டே இருந்துட்டேன். சரிப்பா, நான் கிளம்புறேன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேம். பில் ப்ளீஸ். ஓகே. நான் கிளம்புறேன்னு சொன்னதும் நீ ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஆயிட்ட பாத்தியா? அப்போ யாரோ ஒரு பொண்ணுக்காக தான் வெயிட் பண்ற கன்ஃபார்ம். ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. வாட் எவர் இட் இஸ், என்ஜாய் யுவர் டைம். நான் போறேன்ப்பா. நான் சொன்ன விஷயம் உனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அப்பா சித்தப்பா கிட்ட பேசிட்டு என்கிட்ட சொல்லு. சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரி. என்ன பிரேம், நீ இங்கேயும் யாருக்காவது ஹெல்ப் பண்ண வந்தியா? இல்ல மேம், ஃப்ரெண்ட் ஒருத்த வரேன்னு சொல்லிருக்கா, மீட் பண்ணிட்டு போலாமேன்னு வந்தேன். மேம், ஒரு காஃபி சாப்பிடலாமா? இல்லப்பா, இப்பதான் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். ஆர்த்தி பியூலால எப்படி இருக்காங்க மேம்? ஏன்பா, உனக்கு விஷயம் தெரியாதா? பியூலாக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி காலில் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா. என்னாச்சு மேம்? எனக்கு எதுவுமே தெரியாது மேம். யாருமே என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. எனக்கே லேட்டா தான்ப்பா தெரியும். ஆனா அவ என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிருப்பா மேம். கேள்விப்பட்டேன். உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையாப்பா? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல மேம், ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஆனா அவ தான் அதை பிரச்சனையாக்கணும் ட்ரை பண்றான். அவ என்னை எப்படி பாக்குறாளோ எனக்கு தெரியல மேம். ஆனா நான் அவளை எப்பவுமே என் ஃப்ரெண்டா தான் பாக்குறேன் மேம். எந்த ஹாஸ்பிட்டல்னு சொன்னீங்கன்னா நான் போய் பார்ப்பேன். அசோக் நகர் டிஎம் ஹாஸ்பிட்டல், ரூம் நம்பர் 109 பா. சரி, நான் போய் கண்டிப்பா பாக்குறேன் மேம். சரிப்பா. அப்புறம் பியூலா வர வர ரொம்ப சென்சிட்டிவ் டைப்பா மாறிட்டு வரா. கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணு. கண்டிப்பா மேம். சரி, வரேன். பை மேம். அன்னைக்கு நீங்க 2 பேரும் ஓவரா பேசி காரியத்தை கெடுத்துட்டீங்களா? அண்ணே, அன்னைக்கு நான் பேசுனது ரொம்ப குறைச்சல்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். நீங்க என்னடா ஓவரா பேசிட்டேன்னு சொல்றீங்க? அவ என்ன தென்னாவட்டா பேசினான்னு பாத்தீங்கல்ல? அவ தான் குடுக்கிற இடத்துல இருக்காளாம், நாம அவகிட்ட பிச்சை வாங்கி திங்கணுமா? நமக்கு பிடிக்கலனாலும் அதான்டா உண்மை. அதனாலதான் நம்ம சமாதானத்துக்கு போறோம். உண்மை பொய்யெல்லாம் நாம உண்டாக்கிக்கிறதான்னு அவளை குடுக்கிற இடத்துக்கு வர விடாம பண்ணிட்டா அவ கொட்டமெல்லாம் அடங்கிடும்ல. அப்புறம் நாம சொல்றதுதான் அவ கேட்கணும். பேசாம நாம கேஸ நடத்துவோம்னு. இனிமே அவ சமாதானத்துக்கு வரணும். நீங்க குடுக்கறத கொடுங்க, நாங்க வாங்கிக்கிறோம்னு அவ சொல்லணும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம உங்க சைடுல என்னவெல்லாம் யோசிக்கிறீங்க? என்னடா இது, ஒரு வரவேற்பையும் காணும். ஒருத்தன் கூட வான்னு சொல்லி கூப்பிடலையே. நம்மளை எங்க எவன் பாஸ் வான்னு கூப்பிட்டுருக்கான்? நாமளா வெக்கம் கெட்டு போய் வாலண்டரியா போய் நிக்கிறது தானே. வாங்க பாஸ் போலாம், மொட்டை மாடி வரைக்கும் வந்துட்டோம். என்ன திரும்ப போயிடலான்றீங்களா? நீ கொஞ்சம் ஓவரா பேசுற, அடக்கி வாசி. மாப்ள என்ன மாப்ள, சொல்லாமலாம் வந்து நிக்கிறீங்க? ஏன் சொல்லிருந்தா வரவேண்டான்னு சொல்லிருப்பீங்களா? அப்படிலாம் இல்ல, நீங்க அந்த சைடு ஆளாச்சே, இப்படி திடுதுப்புன்னு வந்து நிக்கிறீங்களேன்னு கேட்டேன். இது பாருங்க, நான் எந்த சைடும் இல்ல, ஏ சைடு செப்பரேட் சைடு. அதுக்கு என்ன அர்த்தம்?
எந்த சைடு எனக்கு ஆதாயம் இருக்கோ நான் அந்த சைடுன்னு அர்த்தம். மாப்பிள்ள எங்களுக்கு ஆதாயத்தை ஒன்று பண்ணி கொடுங்க. உங்களுக்கு வேண்டியதை நாங்கள் செஞ்சிடறோம்னு அன்னைக்கே ப்ராமிஸ் பண்ணிட்டோமே. ஆனா உங்களால எதுவுமே செய்ய முடியலையே. ஏ சார், நானும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன், நீங்களும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க. அவ என்ன கொஞ்சமாவது மதிச்சாளா? குடிக்கிறதுக்கு காசு வேணும்னா அவ தாலியவே எடுத்து வித்துருவேங்கிறா. அப்புறம் என்ன செய்ய சொல்றீங்க? சரி மாப்பிள்ள, சமாதானத்துல தான் ஒன்றும் செய்ய முடியல, சண்டையிலாவது ஹெல்ப் பண்ணலாம்ல. என்ன செய்யணும்னு சொல்லுங்க. சாரு கேஸ் எடுத்து நடத்துற மாதிரி உங்க கேஸ் எடுத்து நடத்தணுமா? எதுக்கு? நாங்கெல்லாம் தலையில துண்டை போட்டுக்கிட்டு போறதுக்கா? என்ன பத்தி என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? சொந்தமா அடிக்க முடியாட்டியும் ஆள வச்சு அடிப்பேன். மாப்பிள்ள, அவன் சொன்னதை நீங்க சரியா புரிஞ்சுக்கல. நீங்க எங்க சைடு வந்து நின்னீங்கன்னா எங்களுக்கு அந்த சைடு என்ன நடக்குதுன்னு தெரியாம போயிடும். அதனால நீங்க அந்த சைடே இருங்க. என்னதான் சாரு அந்த சைடு நிக்க வேணாம்னு சொல்லிட்டாளே. அவ சொன்னா என்ன? அவ யாரை வச்சு அந்த கேஸ் நடத்துறாளோ அப்படியே நடத்தட்டும். நீங்க ஹெல்ப் பண்றது மாதிரியே உள்ள நுழைங்க. அதுக்கப்புறம் அங்கே உட்காந்துக்கிட்டு அவங்க அந்த கேஸை எப்படி டெவலப் பண்றான்னு எங்களுக்கு அப்பப்போ தகவல் கொடுங்க. முடிஞ்சா அவ சைடு கேஸ்ல ஒரு குட்டையை கிளப்பி விடுங்க. செய்யலாம், ஆனா அதுல எனக்கு என்ன ஆதாயம்? அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேனே. சொல்றீங்க, ஆனா செய்ய மாட்டேங்கிறீங்களே. வாங்கிக்கடா. இந்த சின்ன அமௌண்ட்லாம் நான் அட்வான்ஸ் வாங்கினது இல்லையேன்னு பாக்குறாங்கடா. மாப்பிள்ள, இது எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை வரமுறதுக்காக கொடுக்கறது. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் எங்கள் சைடு ஹெல்ப் பண்ணுற விஷயம் எக்காரணம் கொண்டு சாருக்கு தெரியக்கூடாது. ஐயோ, நாங்கள் என்ன பார்க்கறதுக்கு அவ்வளோ முட்டாளா தெரியுமா? ஒரு சந்தேகத்தில் சொல்றாரு. மாப்பிள்ள சும்மா விளையாட சொல்லுவான், நீங்கள் எதுவும் கண்டுக்கிறாரு. போயிட்டோம். சரி, அப்போ நாங்கள் வரோங்க. பணத்தை கொடுறேன். வரோங்க. தேங்க்யூ. வா வா வா. ஏப்பா, இந்த ஆளை நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த ஆளை என்கரேஜ் பண்ணாதன்னு அன்னைக்கே சொன்னேன், நீங்க கேட்க மாட்டீங்க. இவனுக்கு போய் எதுக்குப்பா இவ்வளவு காசெல்லாம் கொடுக்குறீங்க? தெண்ட செலவுப்பா. ஆமண்ண, இந்த ஆள் ஒரு புழு. இவனால நமக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. தூண்டில மாற்ற புழுவை செலவு நினைச்சா எந்த மீனையும் பிடிக்க முடியாது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு உதவும். எந்த உதவியுமே செய்ய முடியாட்டாலும் அந்த சைடு இருக்க தகவலாகவும் சொல்லுவான்ல, அந்த அளவுக்கு பிரயோஜனம் தான். டேய், நமக்கு கிடைக்க போற சொத்து கணக்கை பார்த்தா இந்த காசுலாம் பெரிய காசு இல்லடா. தூண்டியை போட்டு மீனை பிடிக்கிறேன்னு நீ தட்டையை பார்த்துக்கிட்டு இருக்க. வலையை போட்டு மொத்தமாக அலணும். இந்த டீலை என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன்.